வணக்கம். இன்னைக்கு பேபிகார்ன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பேபிகார்ன் ஒரு பாக்கெட்டு, தக்காளி 3, வெங்காயம் 3, முந்திரி கொஞ்சம், பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, சோம்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், கறிவேப்பிலை. தக்காளி 3 நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. பச்சை பட்டாணி 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேபிகார்னை கட் பண்ணிக்குவோம். பேபிகார்ன் இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன். இது குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணியும் அதிலேயே போட்டுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வானலியை அடுப்பில் வச்சுக்குவோம். கொஞ்சம் வானலியை சூடேறட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். நெய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அது பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். கறிவேப்பிலை போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போக வணங்கி வரட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி அரைச்ச விழுது போட்டுக்குவோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். தக்காளி வணங்கிடுச்சு. இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பேபிகார்ன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பேபிகார்ன் வெந்துருச்சு. முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன். கடைசியாக முந்திரியை சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. எண்ணெய் எல்லாம் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதில் பேபிகார்னை கலந்து, பச்சை பட்டாணியும் பேபிகார்னையும் அதில் கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கலந்து அதில் காரம் பிடிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காரம் அவங்கவுங்களுக்கு கூட்டி குறைச்சி எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இது கலந்து வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கலந்துக்குவோம். நமக்கு கிரேவி எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். இது அப்படியே நல்லா கொதிச்சு வேகட்டும். இப்போ கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி விழுதை அதில் சேர்த்துக்குவோம். இது ஊற்றுனோம்னா நல்லா இன்னும் நல்லா திக்காயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முந்திரி போடுறதுல தான் இது டேஸ்ட்டு. கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, நான் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒரு கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி நமக்கு லேசாக தூவிடும். இது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள்.